உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இரட்டை வேடம் போடுறது அப்படிங்கிறது புதுசு ஒன்றும் கிடையாது. ஆனால் தாலிபன்களும் இரட்டை வேடம் போடுறாங்களா, அமெரிக்கா இரட்டை வேடம் போடுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி நிற்கிறது. இன்னைக்கு இரண்டாவது நாள். இந்த இரண்டாவது நாளில் பல முகங்களுடைய இரட்டை முகம் இல்லாட்டி இரட்டை வேடம் அப்படிங்கிறத இங்கே கிழிக்கப் போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதல் விஷயம், என் நாட்டை பாதுகாக்கிறதுக்காகத்தான் என் நாட்டை விட்டு நான் ஓடி போறேன் அப்படின்னு சொன்னார் அஷ்ரஃப் கானி அவர்கள். சப்போஸ் அவர் ஓடி போகலன்னா அங்கே என்ன நடந்திருக்கும்னா பெரிய ஒரு பிரச்சனையே நடந்திருக்கும். சொல்லப்போனால் லிபியாவில் கடாஃபி அவர்கள் கொல்லப்பட்ட மாதிரியே இந்த அஷ்ரஃப் கானியும் கொல்லப்பட்டிருக்கலாம். அதனால தான் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அஷ்ரஃப் கானி அவர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடி போனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரஷ்யாவினுடைய ஊடகமும் அதே மாதிரி சீனாவினுடைய ஊடகமும் மட்டும்தான் அஷ்ரஃப் கானி செய்தது கோழைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீதம் இருக்கும் அரபுலக நாடுகள் இல்லை, அவர் செஞ்சது கொஞ்சம் நல்ல விஷயம்தான், சப்போஸ் அவர் அங்கே இருந்திருந்தார்னா பெரிய ஒரு பிரச்சனையே வந்திருக்கும், நிறைய பேருடைய உயிர் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஷ்ரஃப் கானி அவர்களும் சலே அவர்களும் சேர்ந்து தான் திட்டமிட்டு தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்களா? ஏன்னா கடைசி நேரத்தில் அஷ்ரஃப் கானியாக இருக்கட்டும், சலே அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி பல உள்நாட்டு தலைவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியானது. இன்னைக்கு இந்த உள்நாட்டு தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அத்தனை உள்நாட்டு தலைவர்களும் சொல்லப்போனால் முன்னாள் பிரசிடென்ட் வர இப்போ தாலிபன்களுடைய அந்த நபர்கள் சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு தேவையான செக்யூரிட்டியை தாரோம், உங்களுக்கு நாங்கள் பகைவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி இதே தாலிபன்கள் சொல்லி வருகிறார்கள். இது தாலிபன்களுடைய 2.0 மனமாற்றமா இல்லை இது ஒரு வேடமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அஷ்ரஃப் கானி அவர்கள் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அபுதாபியில் அவருடைய பிரசன்ஸ் இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஒமானுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த செய்திக்கு பின்னாடி தான் அவர் அபுதாபியில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ அஷ்ரஃப் கானி அவர்களை பற்றி அதிகமாக இனிமேல் பேச வேண்டாம். ஏன்னா அவருக்கு ஏதாவது ஒரு நாடு அடைக்கலம் கொடுக்கும். இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கவனிக்க போகிறோம். பெண்களுக்கு எதிராக தாலிபன்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டம் 1996 2001 வரை இருந்தது. ஆனால் 2021 அதே தாலிபன்கள் எதுவுமே மூடாம வெளியில தைரியமா வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கறத கொடுக்கறாங்க. நாங்க இனிமே முகத்தை மூட மாட்டோம், எங்களுடைய தலைவர்களை நீங்க இனி பாப்பீங்க, எங்களுக்கு சீக்ரெட் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது, நேரடியாக உங்ககிட்ட வந்து எல்லாருமே சொல்ல போறோம், எல்லாருமே பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ தாலிபன்களுடைய தலைவர்கள் ஒவ்வொரு நபராக வெளியில வரும்போது அவர்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பல உலக நாடுகள் ஆராயும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு சின்ன கண்ணி ஏதாவது அமைப்பு கூடயோ போராட்ட குழு கூடயோ இல்லாட்டி தீவிரவாத இயக்கத்துக்கூடயோ இருந்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தாலிபன்களும் வாட்ச் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. கனடாவினுடைய அரசாங்கம் அறிவித்து விட்டது, நாங்கள் தாலிபன்களை ஒரு அரசாங்கமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானில் ஒரு எலெக்ஷன் வந்த பிறகு அதுலேருந்து யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் இந்த மாதிரியான அரசாங்கம், அரசு அதிகாரிகள், அவர்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முதல் நாடா தாலிபன்களை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லா உலக நாடுகளும் அவங்களுடைய உதவிகளை நிப்பாட்டி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அமெரிக்கா அதில் கச்சிதமாக காய்களை நகர்த்தி வருகிறது. பல பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ செய்யப்படுகிறது. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் இருந்து யார் யார் என்ன மாதிரியான ட்ரேடு நடத்தியிருக்காங்க, அந்த ட்ரேடினுடைய வருமானம், அதனுடைய அந்த பேங்க் அக்கௌண்ட், அவங்களுடைய எல்லா விதமான தொழில்நுட்பங்களும் முடக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதே அமெரிக்கா தான் தாலிபன்களுக்கு எதிராக நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த அமெரிக்கா இன்னைக்கு இரட்டை வேடம் போட்டுட்டு நான் இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது அமெரிக்கா மட்டும்தான் செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, அமெரிக்காவும் யூகேனுடைய போரிஸ் ஜான்சன் அவர்களும் சேர்ந்து பலவிதமான முடிவுகளை எடுத்து விட்டார்கள். இந்த அமெரிக்கா யூகே இது கூட பிரான்ஸ் மட்டும் சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பா தாலிபன்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலை 1 இல்லாட்டி 2 வருடங்களில் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல பிரான்ஸ் ஜாயின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஆனா போரிஸ் ஜான்சனும் அமெரிக்காவும் சேர்ந்து G7 மாநாட்டை உடனே நடத்த வேண்டும், செப்டம்பருக்குள்ள G7 மாநாடு, யூகேனுடைய பாராளுமன்றம் இது எல்லாம் கூட்டப்பட வேண்டும், ஆப்கானிஸ்தானை பற்றி விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்று வெளியாகி இருக்கிறது. ஸோ சீக்கிரமா இது உலக நாடுகள் மத்தியில் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி ஆட்சி செய்கிறார்கள், எந்த மாதிரியான மனித உரிமை மீறல் நடைபெறுகிறது அப்படிங்கிறதை கவனிக்க போகிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய செய்திகள் எல்லாமே வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இந்த செய்திகளுக்கு மத்தியில் பெண்கள் இங்கே சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா தாலிபன்கள்? இல்ல பெண்கள் இங்கே எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லி தாலிபன்கள் சொன்னார்கள் அப்படின்னா எங்களுடைய சட்டப்படி, இஸ்லாமிய சட்டப்படி அங்கே பெண்கள் வாழலாம். அந்த ஃப்ரேம்வொர்க்குள்ள தான், அதாவது ஆப்கானிஸ்தானில் வாழக்கூடிய மனிதர்கள் இஸ்லாம் சட்டம் அப்படிங்கிற அந்த ஃப்ரேம்வொர்க்குள்ள தான் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றது. அதை கரெக்டாக சொல்றதுன்னா
ஆல் த ரைட்ஸ் வித்தின் இஸ்லாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இஸ்லாம் சட்டம், ஷரியத் சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் நடக்க வேண்டும் என்பது தான் இங்கே கூறப்பட்டிருக்கும் ஒரு விதி. அதை தவிர்த்து நாங்கள் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஷரியத் சட்டத்திலிருந்து தாலிபன்கள் கொஞ்சமாக டீவியேட் ஆகுறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளால் இங்கே புரிந்து கொள்ள முடியும். இந்த ஷரியத் சட்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ தாலிபன்களாக இருக்கட்டும், எங்களுக்கான இஸ்லாம் சட்டப்படி ஒரு நாடு உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்கிற ISIS கோரிக்கையை இப்போது தாலிபன்கள் நிறைவேற்றி விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே எழுப்பப்படுகிறது. இதே தாலிபன்கள் இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு பல நாடுகளையும் இல்லாட்டி பல இடங்களையும் இவர்கள் இந்த இஸ்லாம் சட்டத்தைப்படி மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பார்களா, இது கூட ISIS ஜாயின் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பல நபர்களால், குறிப்பாக ஜெர்மனி, அமெரிக்கா, UK போன்ற நாடுகளால் கேட்கப்படுகிறது. அவங்க எல்லாருமே சொல்றது இதுதான், நீங்க தாலிபன்களை லேசா நினைக்காதீங்க, அதுல இருந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாலிபன்கள் சொல்றாங்க, எங்களுக்கு இங்க பிரச்சனை பண்றது அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது, எங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ஷரியத் சட்டம் அப்படின்னு சொல்லும்போது தூரமா இருந்து பார்க்கும்போது, அதாவது இங்க இருந்து பார்க்கும்போது அது நமக்கு கொடூரமா தெரியுது, எங்க நாட்டுக்கு வாங்க அது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற விவாதிக்கக்கூடிய, இல்லாட்டி அது அப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். நீங்க குவைத்லயா இருந்துக்கோங்க, இல்லாட்டி மலேசியாவா இருந்துக்கோங்க, இல்ல அமெரிக்காவா இருந்துக்கோங்க, கனடாவா இருந்துக்கோங்க, நார்வேயா இருந்துக்கோங்க, இல்ல இந்தியாவா இருந்துக்கோங்க, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடம் சின்னதா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு அது சரியா தான் இருக்குன்னா அது வாழ்ந்துட்டு போட்டுமே, வெளியில இருந்து ஏன் குற்றம் சொல்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார்கள். சோ இங்க பெண்கள் அப்படிங்கிறவங்க எங்களுடைய சட்டத்தின் கீழ் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த ஷரியத் சட்டம் என்ன சொல்கிறது கொஞ்சமா பார்த்தோம் என்றால் 1999 சில பல பெண்களுடைய கை விரல்கள் அப்படிங்கிறது வெட்டப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தா நெயில் பாலிஷ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. சோ நெயில் பாலிஷ் அப்படிங்கிறது போடக்கூடாது, அதே நேரத்தில் அவங்க ஹை ஹீல்ஸ் அப்படிங்கிறது போடுறதுக்கான அனுமதி கிடையாது. ஹை ஹீல்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்க ஆண்களை விட சின்னவர்களாக இருக்க வேண்டும். சப்போஸ் நீங்க ஹை ஹீல்ஸ் போட்டுட்டா ஆண்களை விட வளர்ந்து விட்டீர்கள், இல்லாட்டி உங்களுடைய உயரம் கூடுகிறது என்றால் அது தண்டனைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் அப்படிங்கிறவங்க பால்கனியை யூஸ் பண்ணக்கூடாது, உங்கள் வீடு மாடிலாம் இருந்துச்சுன்னா அங்கே பெண்கள் நிற்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஷரியத் சட்டமாக இருக்கிறது. அடுத்ததா பெண்கள் அப்படிங்கிறவங்களுடைய சப்தம் வெளியில கேட்கக்கூடாது. இப்போ நீங்களும் உங்களுடைய கணவனும் வெளியில போறீங்க, நீங்க பேசுறது உங்க கணவனுக்கு மட்டும்தான் கேட்க வேண்டும், மூன்றாவது ஒரு நபருக்கு அந்த சப்தம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த சட்டம் சொல்லும் ஒரு கட்டளையாக இருக்கிறது. நான்காவதாக உங்க வீட்டில் நிறைய ஜன்னல்ஸ் இருக்கு, இல்லாட்டி கதவுகள் இருக்கிறது என்றால் அந்த கதவுகள் ஜன்னல் வழியாக ஒரு பெண் வெளியில இருக்கக்கூடிய நபர் பார்க்கக்கூடாது. வெளியில் இருக்கக்கூடிய நபர் பார்க்காத வண்ணம் அந்த ஜன்னல்கள் மிகப்பெரிய வண்ணங்களால் பூசி இருக்க வேண்டும். அப்படி இல்லையா இந்த கயிறுகள் போட்டு இல்லாட்டி நிறைய ஸ்கிரீன்லாம் போட்டு அதை மறைக்க வேண்டும். நீங்க மியூசிக்ஸ், டிவி இது எதுவுமே பார்க்க கூடாது அப்படின்னும் இந்த சட்டம் சொல்லுகிறது. சரி, மியூசிக்ஸ், டிவி அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததா மேகசின்ஸ் இல்லாட்டி அதுல தேவையான புகைப்படங்கள், பெண்களுடைய புகைப்படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. ஸோ பெண்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்ற அதே தாலிபன்கள் தான் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஆப்கானிஸ்தானை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுடைய விளம்பரங்கள் எல்லாமே அழிக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியிட்டார்கள். ஸோ பெண்கள் அப்படிங்கிறவங்களை அங்கே பார்க்கக்கூடாது, அவங்களுடைய புகைப்படம் இருக்கக்கூடாது, விமன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க மத்தியில் நாங்கள் பெண்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றதும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக இருக்கிறது. இதை எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வி. 8 வயதுக்கு அதிகமான பெண் குழந்தைகள் எல்லாருமே முழு உடையை அணிய வேண்டும், அதாவது ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேல வெளியில ஸ்ட்ரீட்டுக்கு தனியா பெண்கள் செல்லக்கூடாது. தனியாக செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய பிளட் ரிலேஷன் யாராவது இருக்கணும், உங்களுடைய சகோதரரோ அப்படி இல்லைனா உங்களுடைய கணவனோ, இவங்க யாராவது இருந்தால் மட்டும்தான் பெண்கள் வெளியில் வர வேண்டும், அப்படி இல்லைனா பெண்கள் வெளியில் வரக்கூடாது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஒரு சட்டத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போனா பெண்களுக்கு எதிராக தாலிபன்கள் இருக்கிறார்கள். ஆனா அதே தாலிபன்கள் நேத்து வேறொரு பத்திரிகையாளர்கள் முன்னாடி நாங்க கேமரா எடுத்து பேசுறோம், பத்திரிகையாளர் எங்ககிட்ட கேள்வி கேட்கிறார்கள், நாங்க பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதும் கான்ட்ரடிக்ஷனா இருக்கிறது. ஸோ இங்க இரட்டை வேடம் யார் போட போகிறார்கள் அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்ல வேண்டும். ஷரியத் சட்டத்தின்படி பலவிதமான குற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மரண தண்டனை மட்டுமே எஞ்சி இருக்கிறது. இந்த மரண தண்டனை அப்படின்னு சொல்லும்போது இந்த சட்டத்தை 3ஆக பிரிக்கிறார்கள். தஸீர், கிசாஸ், ஹுதூத் அப்படிங்கிறது தான். இதுல தஸீர் அப்படிங்கிற அந்த குற்றம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு சின்ன குற்றமா இருக்கும். அதாவது உங்களுடைய உறவினர்கள் வீட்டில் நீங்க ஒரு பொருளை திருடுறீங்க, அந்த திருடுதல் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகல, ஆனா உங்களுடைய உறவினர்கள் அதை பார்த்து விட்டார் அப்படின்னா இந்த குற்றம் தஸீர் குற்றமாக அறியப்படுகிறது. இந்த குற்றத்திற்கான தண்டனையை யார் கொடுப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாலிபன்களால் உருவாக்கக்கூடிய கொஞ்சம் ஜட்ஜஸ் இருப்பாங்க, இல்லாட்டி இந்த இஸ்லாமிய சட்டத்தை படித்த கொஞ்சம் நபர்கள் இருப்பாங்க, அந்த தலைவர்கள் இதற்கு தேவையான தண்டனையை கொடுப்பார்கள். இதுதான் தஸீர்.
அடுத்தா இருக்கக்கூடியது கிசாஸ் அப்படிங்கிறது தான். இது வந்து அடுத்த லெவல் ஆஃப் குற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குற்றத்திற்கான தண்டனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ஃபார் அன் ஐ அப்படிங்கிறது தான். கண்ணுக்கு கல், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம். நீ ஒருத்தனை கொலை பண்ணிட்ட அப்படின்னா அது கிசாசு அப்படிங்கிற ஒரு தண்டனைக்கு கீழே வந்தது என்றால் உங்களை கொல்ல வேண்டும். நீ ஒருத்தனை அடித்து விட்டாய், அது கிசாஸ் சட்டத்துக்கு கீழே, இல்லாட்டி அந்த ஒரு பிரச்சனைக்கு கீழே வந்துருச்சுன்னா அவனும் உன்னை அடிக்க வேண்டும். எந்த இடத்துல உனக்கு வெட்டுப்பட்டிருக்கோ அதே இடத்துல உனக்கும் வெட்டுப்படணும். இதுதான் இந்த ஒரு சட்டம் சொல்கிறது. அடுத்தா இருக்கக்கூடியது தான் ஹதூத் அப்படிங்கிறது, HUDUD அப்படிங்கிறது அதனுடைய ஸ்பெல்லிங். இதுதான் கடைசி சட்டம். இந்த ஒரு சட்டத்தின் அடிப்படையில், அதாவது இது ஒரு தவறுகளுடைய வரையறை. இந்த வரையறைக்குள் வரும் தவறுகள் எல்லாமே மரண தண்டனையை மையப்படுத்தி இருக்கிறது, அப்படி இல்லைன்னா கசையடியை மையப்படுத்தி இருக்கிறது. பெண்கள் வெளியில போகக்கூடாது, இல்ல இந்த மாதிரியான பெண்கள் ஆடை சரியாக அணியவில்லை என்றாலோ, தாலிபன்களுக்கு அடிபணியவில்லை என்றாலோ, இது எல்லாமே ஹுதூத் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டளையின் கீழ் வருகிறது. இந்த ஹுதூத் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததா வேறொரு கேள்வி வரும். இங்க விபச்சாரங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அதே இடத்துல செக்ஸ் ஸ்லேவ், செக்ஸுக்காக அடிமைகளாக பெண்கள் விற்கப்படுகிறார்கள் அப்படிங்கறத யாராலையுமே இங்க மறுக்க முடியாது. அப்படின்னா செக்ஸுக்காக பெண்கள் அடிமைப்படுத்தலாம், ஆனா ஒரு பெண் வேறொரு ஆணுடன் விபச்சாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே தண்டனையாக இருக்கிறது. அடுத்த வேறொரு கேள்வி என்னன்னா, இங்கே விபச்சாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கிறது, அருமையான சட்டம். ஆனா அதே இடத்துல செக்ஸ் ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ விபச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண் பல ஆண்களுடனும், அதே நேரத்தில் செக்ஸ் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆண் பல பெண்களுடன் இருப்பது. ஸோ ஒரு ஆண் ஒரு பல பெண்களுடன் இருப்பது தவறு கிடையாது, ஆனால் ஒரு பெண் வேறொரு ஆணுடன் இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது. எல்லாமே கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி நான் சொல்ல போற அடுத்தடுத்த விஷயங்கள் தான் உங்களை ஷாக்கினுடைய அந்த உச்சத்துக்கு கொண்டு செல்ல போகிறது அப்படின்னு சொல்லலாம். 2013 2014 பியூ அப்படிங்கிற மிக முக்கியமான அமைப்பு, அதாவது நிறைய பேர்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கிற அந்த அமைப்பு ஆப்கானிஸ்தானிடமும் இதே மாதிரி இஸ்லாமியர்களிடம் ஒரு கருத்து அப்படிங்கிறத கேட்குறாங்க. அங்கே வாழக்கூடிய இஸ்லாமியர்களிடம் அவங்க எல்லாருமே சொல்றாங்க 99% ஷரியத் சட்டம் எங்கள் நாட்டில் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வேடிக்கை பார்த்து ஐயோ ஷரியத் சட்டம் அங்கே நல்லதில்லை அப்படின்னு சொல்லி வெளியிலிருந்து கருத்து சொல்றது அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ 2014 அங்கே அமெரிக்கர்கள் இருந்தாங்க. ஒருவேளை அமெரிக்கர்களுக்கு எதிரான ஒரு மனநிலைமையில் இருந்ததால் அவங்க அப்படி சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா அது நமக்கு தெரியாது. ஆனா இதே மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் கிடையாது. பாகிஸ்தானா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தான் இருக்கக்கூடியவர்கள் 60% ஷரியத் சட்டம் அங்கே வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துருக்கி பெரிய அளவில் இஸ்லாம் நாடுகளுக்கு தலைவனாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த துருக்கியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லியிருக்காங்க வெறும் 7% தான் ஷரியத் சட்டம் எங்கள் நாட்டுக்குள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ துருக்கி இங்க இருந்தலாம் ரொம்ப பெரிய அளவில் பெரிய பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவன் தலைவனாக மாற நினைத்தான் என்றால் இங்கே ஷரியத் சட்டம் இல்லாட்டி இப்போ ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டது. இதே மாதிரி பாகிஸ்தானும் ஒரு கட்டத்திற்கு பிறகு ஷரியத் சட்டத்துக்கு மாறப்போகும். அந்த நேரத்தில் துருக்கியை எதிர்த்து நிற்பார்கள் என்று சொன்னால் மிகையல்ல. இல்லை துருக்கி நாட்டு மக்கள் மிகப்பெரிய துன்பப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாலும் மிகையல்ல. ஸோ டோட்டலாகவே இங்க ஷரியத் சட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டுமா, இல்ல உங்க நாட்டில் வாழக்கூடிய எல்லாருக்கும் இருக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பும் கேட்கப்படுகிறது. அதுக்கு 40-80% மக்கள் எங்க நாட்டில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஷரியத் சட்டம் அப்படிங்கிறது காமனா இருக்கணும், பொதுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இது நான் சொன்னது கிடையாது, தரவுகள் சொன்னது. அந்த தரவுகளுடைய லிங்க் அப்படிங்கிறது கீழே இருக்கு, நீங்க போய் வெரிஃபை பண்ணலாம். பியூ அமைப்பு அப்படிங்கிறது பொதுவாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவங்க எப்பவுமே வெஸ்ட், அதாவது மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்கள் தான். பட் அவங்க கிட்ட இருந்தே இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்திருப்பதை கொஞ்சமா டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் பல ஊடகங்களும் இருக்கின்றன. ஸோ டோட்டலா இங்கே பல விவாதத்தை நம்ம முன் வச்சிருக்கோம். இந்த விவாதம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுக்கு மட்டும்தான் ஒரு விவாதமாக மாற வேண்டுமே தவிர அது இந்தியாவுக்கோ இல்லாட்டி வேறு பல நாடுகளுக்கோ மாறக்கூடாது. ஆப்கானிஸ்தானில் இந்த பிரச்சனை, ஆப்கானிஸ்தானில் இந்த பிரச்சனை பிற நாடுகளுக்கு பரவாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டுமே தவிர அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்களுக்கு இது எப்படி இருக்கு, நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத அந்த நாட்டு மக்கள் சீக்கிரமா 1-2 மாதங்களில் எப்படியாவது சில உண்மைகள் வெளியில வரும். அப்படி வெளியில வரும்போது பார்த்து கொள்ளலாம். டோட்டலா 2வது தினத்திலேயே பல உலக நாடுகள் தாலிபன்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அவங்களுடைய பினான்சியல் ரீதியான ஃப்ரீசிங் அப்படிங்கிறது எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் இன்னும் 1-2 தினங்களில் பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான உலக தலைவர்கள், தாலிபன்களுடைய தலைவர்கள் வெளியிலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த தலைவர்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிற ரிசர்ச் எல்லாமே பல உலக நாடுகள் செய்ய ஆரம்பிக்கும். அதன் பிறகுதான் இந்த ஒரு ஆட்டம் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு செய்தி எப்படி இருந்துச்சு, ஷரியத் சட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? தூரமாக இருந்து பார்க்கும்போது இந்த சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் அதே சட்டம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க. ஸோ எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.